hello, welcome you all for my channel. It is Gundu panda vlog. இன்னைக்கு நம்மளோட சமையல்ல என்ன பார்க்க போறோம்னா சவுத் இந்தியன் டிஃபன் ஐட்டம் எப்படி பண்றது நம்ம பார்க்கலாம். ரொம்பவே இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய பொங்கல், தேங்காய் பொட்டுக்கடலை சட்னி, பச்சை தக்காளி இது மூணுமே உங்களுக்கு நான் எப்படி பண்றதுன்னு பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்க போறேன். வெண்பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: பச்சை அரிசி 1 கப், பருப்பு 1/2 கப், பால் 1 கப், தாளிக்கு தேவையான நெய், குருமிளகு, சீரகம், கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், சிறிதளவு முந்திரி, உப்பு தேவைக்கேற்ப. இப்போ நம்ம வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன குக்கர் எடுத்துட்டு அதில் 1/2 கப் பாசிப்பருப்பு சேர்த்து 1 கப் தண்ணீர் சேர்த்து அதை நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட பாசிப்பருப்பு ஒரு விசிலில் நல்லா வெந்திருக்கு. இப்போது இது கூடவே நம்ம 3 கப் தண்ணீர் சேர்த்திக்கிறோம். இப்போ அது கூடவே நம்ம அரிசியும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது கூடவே நம்ம 2 ஸ்பூன் உப்பு சேர்த்து 3 விசில் விட்டு இதை நம்ம நல்லா இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். தாளிக்க தேவையான நெய் 2 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அது கூடவே முந்திரியை சேர்த்து முந்திரி நல்லா லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதை நம்ம ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அந்த காஞ்சி இருக்க நெய்யோட 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். அது கூடவே 1/2 ஸ்பூன் குருமிளகு சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இடித்து வச்சதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கிறோம். அது கூடவே கருவேப்பிலை சேர்த்து தாளித்து அது கூடவே இந்த முந்திரியும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இந்த கலவையை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு வெந்திருக்க அரிசி பருப்போட பால் சேர்த்திக்க போகிறோம். பாருங்கள், நம்மளோட அரிசி பருப்பு நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பால் சேர்த்து இன்னும் நல்லா வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம 1 கப் பால் சேர்த்திக்க போகிறோம். பால் சேர்த்தின பிறகு இந்த மாதிரி நம்ம லிட் போட்டு மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வைக்க போகிறோம். இப்போது நம்மளோட பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதனோட தாளிச்ச கலவையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போது நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். இதோ நம்மளோட வெண்பொங்கல் தயார். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.